இந்த வந்துட்டான்ல போன வாரம் இவன் தம்பி வந்தான், அதுக்கு முந்தின வாரம் இவங்க அண்ணன் வந்தான், அதுக்கு முந்தின வாரம் இவனே பாத்தீங்கன்னா வேற பேர்ல Infinix Smart HD 8 வந்தான்ல, அந்த HD தூக்கி வெறும் Smart 8 மட்டும் பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன மறு வச்சு மறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. சோ இத பத்தி வளவலன்லாம் போட்டு உழப்ப வரும்ல. முதல்ல இந்த பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். போனு, பிளாஸ்டிக் கேஸ், 10 வாட்ஸ் அடாப்டர், டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு சில டாக்குமெண்டேஷன், ஒரு சிம் எஜெக்டர். வேற எதுவும் புதுசா இல்ல. ஸ்கிரீன் கார்டும் ஒட்டி இருக்கு. உங்களுக்கு இந்த பாக்ஸ் மேக் பண்ற காசு கூட கம்மியாயிரும் போல. இந்த பாரு ஸ்மார்ட் 8 அந்த HDயை காணோம். என்னடா இப்படி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அதே கடை அதே வாடகை மாதிரி இங்க பாருங்க, அதே டிசைன். கிட்டத்தட்ட இது 4வது போன். ஐட்டல் மாதிரியே இருக்கு. ஐட்டல் மட்டும் இல்ல, இன்ஃபினிக்ஸ்ல ஆல்ரெடி ஒரு போன், இப்போ ஒரு போன், டெக்னோல ஒரு போன், எல்லாமே ஒரே டிசைன். சின்ன சின்ன சேஞ்ச், சின்ன சின்ன ஆசை. தெய்வமே, இது இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் HDல பார்த்த அதே டிசைன், அதே குவாலிட்டி, அதே பிளாஸ்டிக் பில் தான். ஆனா ஹார்ட்வேர்ல மட்டும் அங்கங்க சேஞ்ச் பண்ணி விட்டு கூட கொஞ்சம் காசை வச்சு புது பேரை வச்சு இந்த போனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் இந்த போன் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. அந்த போனை வந்து நம்ம சொன்னபடியே கிவ் அவே பண்ணிட்டோம். அதனாலே வந்து பக்கத்துல வச்சு காட்ட முடியல. இருந்தாலும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னா சொல்றேன். முதல்ல அந்த ப்ராசஸரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். போன டைம் யூனிசாக்ல கொடுத்திருந்தாங்களா, நம்ம கூட மீடியாடெக்ல ஏதாவது பார்த்து பண்ணி விடுப்பா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு கேட்டுருச்சான்னு தெரியல. இந்த டைம் மீடியாடெக் ஹீலியோ G36 கொடுத்திருக்காங்க. பட் அந்த SoCக்கும் இந்த SoCக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பெருசாலாம் இந்த டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்ல. இதுலயும் அதே பேசிக்கான விஷயங்கள் தான் பண்ண முடியும். லைக் சாட் பண்றதுக்கோ, கால் பேசுறதுக்கோ, ரீல்ஸ் பாக்குறதுக்கோ, அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த SoC செட் ஆகும். ஹெவி கேம்ஸ்க்குலாம் வாய்ப்பே இல்லை. சும்மா ட்ரையல் வேணா பார்க்கலாமே தவிர உங்களால அதுல பெருசாலாம் விளையாட முடியாது. இது ஒரு நார்மலான SoC தான். இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ரெண்டாவது சேஞ்ச் வந்து 3 GB RAM இருந்துச்சு, அது 6 GB அப்படின்னு பில்ட் அப் பண்ணாங்களா. இங்க 4 GB RAM வந்து கொடுத்திருக்காங்க. அது இங்க 8 GB அப்படின்னு பில்ட் அப் பண்றாங்க அந்த விர்ச்சுவல் RAM வச்சு. அதர் தென் அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 64 GB தான். இதுலயும் இன்னொரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 TB எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டுக்கலாம் அப்படின்னா, இங்க வந்து இந்த 1 TB என்னப்பா சும்மா இந்த 6000 ரூபாய் போன் வாங்கி 1 TB வேணா மெமரி கார்டு வாங்குவானா, அதனால நாங்க 2 TB சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு 2 TB மெமரி கார்டு சப்போர்ட் கொடுத்திருக்கான். எனக்கு 6000 ரூபாய்க்கு போன் வாங்கி 20000 ரூபாய்க்கு வேணா கார்டு வாங்கி போடுவானா. சப்போர்ட் இருக்கு, அதை வேணா பாசிட்டிவா சொல்லலாம். ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஞாபகம் இருக்கு தம்பி, 2016-17 டைம்ல அப்ப வந்து ஷேர் இட்னு ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு. அதெல்லாம் நீ யூஸ் பண்ணிருக்கான்னு தெரியல. அந்த அப்ளிகேஷன் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா, போனுக்குள்ள மெமரி கார்டு வச்சிருப்போம். மெமரி கார்டை எடுத்து கழட்டி கொடுத்து அதுல காப்பி பண்ணி இங்க வாங்கி போடுவோம். அதெல்லாம் அந்த காலம் இன்பில்ட் ஸ்டோரேஜே கம்மியா இருந்துச்சு. இப்பதான் 64 GBன்றது பேசிக்கா கொண்டு வந்துட்டான். 128ன்றது அடுத்தடுத்து கிடைச்சிருது. ஆனா ஏன் இவன் 2 TB வரையும் சப்போர்ட் கொடுக்குறான்னு எனக்கு புரியல. நானும் அதை ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். இன்னும் 30,000 ரூபாய் வேஸ்டா போயிருமே. அந்த ஒரு காரணத்தால தான் ட்ரை பண்ணுவோம். பேசாம இவங்க நிஜமாவே அந்த சும்மா சொல்றாங்களா, எடுக்குதா செக் பண்ணணும்னு தோணுது. நிறைய போட்டோ வீடியோ எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலானே, அதுதான் 2 TB கொடுக்குறாங்க. ஓஹோ தம்பி, இது கண்டுபிடிச்சிட்டா யாருக்கு அந்த 2 TBன்னு. உனக்கு தான்டா. யாரும் பார்க்காதப்ப அந்த மெமரி கார்டு எடுத்து போட்டு 2 TB மெமரி கார்டுல என்ன பார்க்கணுமோ பாத்துக்கிருவேன். அதுக்கப்புறம் திருப்பி கழட்டி வச்சிருவேன். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். 2 TBல என்னடா வச்சிருப்ப? 8K ஸ்டடி மெட்டீரியல். டிஸ்பிளே பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. சைஸ் அதே தான், அதே ரெசல்யூஷன் தான். பஞ்ச் ஹோல் கொடுத்திருப்பாங்க, 500 nits பிரைட்னஸ் இருக்கு, 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. இங்க NEG கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் கூட பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். அதே 5000 mAh பேட்டரி, 10 வாட் சார்ஜர், 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, AI கேமரா கொடுத்து ரிங் லைட் மாதிரியே ஃபிளாஷ் கொடுத்திருப்பாங்க. பட் அது வந்து குவாட் ஃபிளாஷ். ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஃபிளாஷோட 8 மெகாபிக்சல் செல்ஃபி இருக்கும். இந்த செக்மெண்ட்ல 8 மெகாபிக்சல் இல்ல அப்படின்னு அவங்க பில்டப் பண்ணாலும் போட்டோஸோட குவாலிட்டி எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஸோ பேசிக்கான போன்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படிதான் இந்த போன்லயும் இருக்கு. ஆனா ஃபீச்சர்ஸ் வைஸ் AR ஷாட், போர்ட்ரேட், AI கேமரா, ஃபில்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. வீடியோ வந்து ஃபுல் HD 30 வீடியோ குவாலிட்டி பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஆனா என்ன, இதே கேமராவை பத்தி இதோட நான் 3வது தடவை பேசுறேன்னா, ஒரு போனை பத்தி ஒரு ஆள் எத்தனை தடவை சொல்ல, அதுவும் அதே விஷயத்த ஏதாவது சேஞ்ச் கொடுக்கணும்னு பண்ணி வச்சிருக்கீங்களேடா. ஏன்டா பேர பசங்களா, ஏன்டா இப்படி பண்றீங்க? வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு. நேம் மாத்திருக்காங்க. ஆமா, நேம் மாத்திருக்காங்க. உள்ள சில விஷயம் ஒரு 2-3 விஷயத்தை மாத்திருக்காங்கல்ல. மேஜிக் ரிங்லாம் மாத்தல. மேஜிக் ரிங் எதுக்குன்னு கேட்டோம்னா, சார்ஜ் போடுறப்ப, நீங்க போன் வர்றப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஒர்க் ஆகுங்க. இதை நீங்க தனியா போய் எனபிள் பண்ணலாம் பாங்க. ஃபேஸ் அன்லாக் பண்றப்ப தெரியுது. ஃபேஸ் அன்லாக் கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. செக்யூரிட்டிக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தானே. எதையாவது பிளேஸ்மெண்ட்யாவது மாத்திருக்காங்களா? அட்லீஸ்ட் இந்த பின் சைடுல கொடுத்துருந்தாங்கன்னா எனக்குலாம் சந்தோஷமா இருந்திருக்கும். எனக்கு இந்த பின் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பிடிக்கும். அதுவும் பண்ணல. அடுத்து ஒன்று வரப்போகுது. அடுத்து வருதா? எது இதே மாதிரியா? உன்னே விடுவேன் எத்தனை தடவை. நான் வந்து இனிமே வந்து ஊம ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். மனுஷன் தானே நானா? ஆக்சுவலா என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதே விஷயத்தான் போக்கோ, ரியல்மி இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இன்ஃபினிக்ஸ் பண்ணாங்க, நடுவில் கொஞ்ச நாள் விட்டாங்க, திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. OS முதற்கொண்டு அதே OS XOS 13 Android Go. அந்த ஃபீச்சர்ஸ், ப்ளோட்வேர்ஸ், கால் ரெக்கார்டு எல்லாமே வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
எல்லாம் எந்த சேஞ்சும் இல்ல. ஸ்பீக்கரா தான் அந்த தம்பி கம்பெனில ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தான், இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் அதே மாதிரி தான் இருக்கு. அதான் அப்படியே வந்து ஸ்மார்ட் 8 HD இருக்குல்ல, அதே தான் ஸ்மார்ட் 8 HD ல இருந்து ஒரு சில விஷயங்களை அப்படியே தூக்கி விட்டு ஒரு கூட ஒரு 500 ரூபா வச்சு கொண்டு வந்திருக்காங்க போல. சிம்பிளி இந்த போனை பத்தி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உண்மையாவே 6000 ரூபாய் அந்த 6500 ரூபாய்க்குள்ள இந்த ஸ்மார்ட் 8 HD அப்படின்ற போன் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல போன், நல்ல ஸ்பெக் கொடுத்திருந்தாங்க. மிச்ச கம்பெனினால கொடுக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் மறுபடியும் வேற பேர்ல ஒரே மாதிரி விஷயங்களை கொண்டு வரது என்ன அப்படின்னா லைட்டா சலிப்பு தட்டுற ஃபீல் இருக்கு. அதுலயும் பர்டிகுலரா இந்த போனை பொறுத்தவரை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் 8 HD லே 4GB வேரியன்ட் பா, இந்த 4GB வேரியன்ட்ல கூட ஒரு 500 ரூபாய் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 8 HD னே லான்ச் பண்ணிருக்கான். ஆனா இத ஸ்மார்ட் 8னு ஒரு தனி மாடல் லான்ச் பண்ணது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. சோ சிம்பிளி உங்களுக்கு 3GB RAM வேணும் அப்படின்னா 6000 ரூபாய்க்குள்ள அந்த போன் எடுத்துக்கலாம். 4GB வேரியன்ட் வேணும், மீடியாடெக்கோட SoC தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் போடையில இந்த போன் உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் எனக்கு வந்து தோணுது. இதை பத்தி உங்களுக்கும் என்ன தோணுதுன்றத சொல்லுங்க.